ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ளோர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் ரூஃப். ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி பார்த்தோம், விண்டோஸ்க்கு மேலே எப்படி சன்ஷீட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஃப்ளோர்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஃப்ளோர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஃப்ளோர் பிளானில் வச்சுக்கணும். ஸோ லெவல் 1 கிரியேட் பண்ணோன்னா நம்ம வரைஞ்சிருக்கிறது இருக்கா, நம்ம வரைஞ்சிருக்கு இந்த வால் பிளான் இருக்குது. இப்போது இங்கே மேலே பாருங்களேன், ஆர்கிடெக்ட் பர்பஸில் வந்து ரூஃப்னு இருக்குது. அது நம்ம மேலே சீலிங் வரையும்போது யூஸ் பண்ணிப்போம். இப்போ அந்த ரூஃப்க்கும் சீலிங்க்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து G+5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபோர்த் ஃப்ளோரோட ரூஃப் வரைக்கும் எதில் ட்ரா பண்ணுவோம்னா சீலிங்கில் ட்ரா பண்ணுவோம். பட் ஃபிஃப்த்து ஃப்ளோரோட ரூஃப் என்னென்னு பண்ணுவோம்னா அதை தான் ரூஃப்னு வரைவோம். ஓகேவா? சீலிங்னா டாப் ஆஃப் த ஃப்ளோருக்கு கீழே இருக்க எல்லா ஃப்ளோருமே நம்ம சீலிங்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம்னா ரூஃப். லாஸ்ட்டாக இருக்கிறது டெரஸ் லெவலில் இருக்குது ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் ஃப்ளோர் பாருங்கள், ஃப்ளோரில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஃப்ளோரில் ஆர்கிடெக்சரல் அண்ட் ஃப்ளோர் ஸ்டேஜ் ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோர் பை ஆர்கிடெக்சரல். ஓகே, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் காமிக்கும், பவுண்ட்ரி லைன், அதாவது எந்த இடத்துல நமக்கு வால் வரப்போகுது அப்படின்னு. இது நமக்கு ஸ்கொயராக இருக்குது. ஸோ நமக்கு சிம்பிளாக வந்து இந்த ஸ்கொயர் எலமெண்ட் கிளிக் பண்ணி இப்படி நம்ம வரைஞ்சிக்கலாம். அவுட்ருலேருந்து அவுட்ரு வரையணும். அப்போ தான் வந்து ஃப்ளோர் வந்து கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு நம்ம டிக் கொடுத்தோம் அப்படின்னா sketch is empty. One sec. Floors, architectural, and then line combination. ஓகேவா? இப்போ நம்ம லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு கார்னர், இந்த கரெக்டாக இந்த கார்னர் செலக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இதில் ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ளோர் வந்து ட்ரா ஆகிருக்கு. இப்போ நம்ம 3D வியூவில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளோர் இருக்குது. பட் ஃப்ளோரோட திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கா. ஸோ அதை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ளோரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து எடிட் டைப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். எடிட் டைப் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ஸ்ட்ரக்சரில் எடிட், கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா இதில் பாருங்கள் டிஃபால்ட்டாக 1 foot 3 inches கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வந்து 6 inches போதும் அப்படின்னா 6 inches கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து திக்னஸ் வந்து கம்மியாகிடும். அப்ளை அண்ட் ஓகே. தெரியுதா உங்களுக்கு எப்படி கம்மியாச்சு அப்படின்னு ஃப்ளோரு? இப்போது இந்த ரூஃப் ஃப்ளோர்லேயே பாருங்கள், ஃப்ளோர் ஸ்லாப் எட்ஜஸ் அப்படின்னு காமிக்குதா. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ளோர் ஸ்லாப் எட்ஜஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதுவே வரும். இது ஏதாவது ஒரு இடத்துல ஆர்கிடெக்ட் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஜென்ரலாக ஃப்ளோர் பார்த்தோன்னா இது மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எப்படி ஃப்ளோர் எட்ஜஸ் பை ஃபேஸ் வரையிறது அப்படின்றது. ஆர்கிடெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் கீழே இருக்கும் ஃப்ளோர் ஸ்லாப் எட்ஜஸ். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு G+3 மாதிரி இல்லை G+1க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதோட ஃப்ளோர் லெவல் இருக்குல்ல, அந்த ஃப்ளோர் லெவலில் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி இதுமாரி கொடுக்குறாங்க ஆர்கிடெக்ட் பர்பஸ்க்காக அப்படின்னா அப்போ நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க லெவல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம வந்து ஃப்ளோர் வரைவோம். இல்லை இந்த ஃப்ளோரோட பவுண்ட்ரி நான் தப்பாக வரைஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த ஃப்ளோர் டபுள் கிளிக் பண்ணால் எப்போவுமே ரிவிட் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டில் நம்ம டபுள் கிளிக் பண்ணாலும் அதை எடிட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம திருப்பி லெவல் 1ல் போயிட்டு இப்போ வந்து பவுண்ட்ரி லைன் வந்து நம்ம இங்கே இருக்க தப்பாக இருக்குன்னா கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா இப்படி மூவ் ஆகிட்டு திருப்பி டிக் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 3D வியூவில் பாருங்கள் இந்த இடத்துல ஹாலோவாக இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ திருப்பி இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணால் போட்டு திரும்பி ஓகே, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு வந்துச்சா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளோர்ஸை வரைவோம். இப்போது ரூஃப், இந்த ரூஃப் பாருங்கள், ரூஃபில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட், ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன், ரூஃப் சாஃபிட், ரூஃப் ஃபேசியா, ரூஃப் கட்டர். ஓகேவா? இதில் ஒன்று வேணால் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஃப்ளோர் வரைஞ்சோம்ல, ஒரு லைனாக செலக்ட் பண்ணி வரைஞ்சது அதே கான்செப்ட் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து லெவல் ஃப்ளோர் பிளானுக்கு போயிட்டு இப்போ ரூஃபில் ஃபஸ்ட்டு ஒன் ஃபுட் பிரிண்ட் வரைகிறோம். இந்த ஃபுட் பிரிண்ட் இதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, யூ ஹேவ் கிரியேட்டட் த ரூஃப் ஆன் த லோவஸ்ட் லெவல். இப்போ லெவல் 1ல் வரைஞ்சிருக்கோம். would you like to move it to move to? எஸ். ஏன் அப்படின்னா
லெவல் 1ல் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அது ஃப்ளோர்லேயே வரைஞ்சிரும். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கேட்குது லெவல் 2ஓட ஃப்ளோர் லெவலில் நம்ம ரூஃப் வரைகிறோமா அப்படின்னு. ஆமாம், எஸ் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இதில் ரெக்டாங்குலர் ஷேப் ஒரு பாலிகன் ஷேப்பில் இருந்தால் நம்ம எதுக்கு அதோட ஷேப்பில் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம லைன் எலமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிஃபைன் ஸ்லோப்பை எடுத்து விட்டுருணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் ரூஃபாக வரைய போகிறோம். ஓகேவா, ஃப்ளாட் ரூஃபாக வரைகிறோம். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளாட் ரூஃப் வந்துடும். தெரியுதா உங்களுக்கு இந்த ஃப்ளாட் ரூஃப்? சேம் இதோட திக்னஸே நம்ம கம்மி பண்ணிக்கலாம். எடிட் டைப்பில் போயிட்டு ஸ்ட்ரக்சரில் திருப்பி எடிட் அண்ட் தென் இதோட திக்னஸ் ஒரு 5 inches இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5ன்னு கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து திக்னஸ் கம்மியாயிடும். இப்போது நம்ம திருப்பி ஃப்ளோர் லெவல் பிளானில் போயிட்டு இந்த ரூஃப் இருக்குல்ல, ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ளாட்டாக வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்லோப் ஏதாவது ஒரு 2 ஸ்லைடு மட்டும் ஸ்லோப் வரையணும் அப்படின்னா திருப்பி லெவல் ஃப்ளோர் பிளானில் போயிட்டு இந்த ஒரு சைடு கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே டிஃபைன் ஸ்லோப் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை டிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் இந்த ஒரு சைடில் மட்டும் சின்னதாக ஒரு ஏரோ வருது. ஓகேங்களா, ஸோ ஒரு டிகிரி வந்து 30 இருக்குது. இப்போ நம்ம ஒரு 40 டிகிரி வேணும்னா 14 கொடுத்து என்டர். அதேமாதிரி இந்த சைடு எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக வேணும் அப்படின்னா இதே செலக்ட் பண்ணி டிஃபைன் ஸ்லோப் சேம் 40 டிகிரி கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இந்த க்ரீன் டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா மாடல் பாருங்கள் எப்படி இருக்குங்க. தெரியுதுங்களா மாடல் வந்து எப்படி இருக்குன்னு? இதுவே நீங்கள் ஆப்போசிட் சைடில் கூட ஸ்லோப் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு வந்து பாருங்கள் இந்த வால் வந்து இந்த டாப்போட அட்டாச் ஆகணும். ஸோ இதை பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ண முடியாது. ட்ராக் பண்ணால் இந்த சைடெலாம் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் வரும் என்ன அப்படின்னா அட்டாச் டு டாப் பேஸ். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டாப் பேஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அட்டாச் ஆகிடும். எஸ்கேப் கொடுத்துக்க பாருங்கள், தெரியுதுங்களா எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இன்னொரு டைப் பண்ணி காட்டுறேன். இந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு அட்டாச் டு டாப் பேஸ், இதுதான் டாப் பேஸ். ஓகேவா, இது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அட்டாச் ஆகிடும். புரியுதுங்களா எப்படி வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு? ஸோ அவ்வளோதான். இப்போது செகண்ட் ஆப்ஷன் போகலாம். உங்களுக்கு இன்கேஸ் 4 சைடுமே உங்களுக்கு ஸ்லோப்பாக தான் வேணும் அப்படின்னா இந்த ரூஃபே ஃபஸ்ட் டெலிட் பண்ணிக்கோங்க. லெவல் 1ல் வச்சு எடிட் ஃபுட் பிரிண்ட் போயிட்டு இந்த 4 சைடு செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு 4 சைடு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிஃபைன் ஸ்லோப் கொடுத்துட்டு நம்ம டிக் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4 சைடும் வந்து ஸ்லோப் வரும் இந்த மாதிரி. ஸோ இப்படி தான் நம்ம ரூஃப் வந்து ஃபுட் பிரிண்ட்டு 4 ஷேப்பில் பண்ணலாம். ஸோ இது மேலே டபுள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், புஷ் ஆர் புல். ஓகேவா, அதே கான்செப்ட் தான். இதை இப்போ டெலிட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூஃபில் வேறு என்ன மெத்தட் இருக்குது? ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிக்கப் இப்போ நம்ம வந்து ஒரு எலிவேஷன் வியூவில் வச்சுப்போம். நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் ஏதோ உங்களுக்கு பிடிச்சது வச்சுட்டு இதோட ஒரு ஃப்ளோரை டெலிட் பண்ணிடும். ரூஃபை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பிக்கப் லைன் கேட்குது. நம்ம ஜென்ரலாக ஓகே கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் சர்க்குலர் ஆர் ஏதோ ஒரு ஷேப் பாலிகன் ஷேப் நம்ம கிளிக் பண்ணி இங்கேருந்து இங்கே ஓகேங்களா, திருப்பி வந்து இங்கேருந்து இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட். இப்போ லைன் கமெண்ட் திருப்பி இங்கேருந்து ஒரு லைன் டிக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டினியூ. சாரி, இது வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை டிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷேப்பில் ஒரு ரூஃப் வந்துடும். இப்போ 3D வியூவில் வச்சு பாருங்கள் ரூஃப். ஸோ இந்த பில்டிங்கு இந்தமாரி ஒரு ஷேப்பில் ரூஃப். ஸோ இதோட கான்செப்ட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன். நம்ம எந்த ஷேப்பில் வரைகிறோமோ அந்த ஷேப்பில் ரூஃப் வரையும்.
திருப்பி இந்த வாலை கிளிக் பண்ணிவிட்டு அட்டாச் டு டாப் பேஸ், இது டாப் பேஸ். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரூஷன் பண்ணும்போது நம்மளால் வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு வருது. ஓகேவா, இதுதான் வந்து நம்ம டைப் ஆஃப் ரூஃப்ஸ். பட் நான் இந்த இடத்துல நம்ம கர்டைன் வால் ஆட் பண்ணிக்கலாம். கர்டைன் வால் என்னென்னா கிளாஸ் வால். ஸோ அது உங்களுக்கு வந்து டீசெண்டாக இருக்கும், மேலே வந்து சன்லைட்லாம் வர மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரூஃப் சாஃபிட். ரூஃப் சாஃபிட் அப்படின்னா பாருங்கள், இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ரூஃப்லேருந்து கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு அப்படின்னா அது ரூஃப் சாஃபிட் அப்படின்றது சொல்லுவோம். அண்ட் தென் அதுக்கடுத்து என்ன பார்த்தோன்னா ரூஃப் ஃபேசியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரூஃப் இது கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதுமாரி வருதா, சைடில் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கா, இதுதான் வந்து ரூஃப் ஃபேசியா அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், சும்மா ஆர்கிடெக்ட் பர்பஸ்க்காக எல்லாமே. ஒரு அவுட்டரில் கொஞ்சம் ஷேப் மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த இடத்துல அவுட்டரில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்குது, இதுதான் வந்து ரூஃப் ஃபேசியா. அண்ட் தென் இந்த ரூஃப்லேயே இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா ரூஃப் கட்டர். ஸோ இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுமாரி வரும். இதோட மீனிங் என்னென்னா அந்த இது சன்ஷேட் அந்த தண்ணி வழிகளில் அதுமாரி பண்ணுறது தான். சாரி, Ctrl+Z ஆர்கிடெக்டில் ரூஃபில் ரூஃப் கட்டர் தெரியுங்களா உங்களுக்கு. ட்ரெயின் ஆகிற இடத்துல நம்ம கீழே வரக்கூடாது, நம்ம வைப்போம், அதுதான் ரூஃப் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூஃப் ஆர்கிடெக்டில் ரூஃபில் ரூஃப் கட்டர். தெரியுங்களா உங்களுக்கு, இதுதான் வந்து ரூஃப் கட்டர். ஸோ இதுதான் ரூஃபில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் வரைகிறது அப்படின்றத பார்த்தோம். இது எல்லாமே சின்னதாக ஒரு அவுட்லைன் மாதிரி தான். நமக்கு வந்து எப்படி நம்ம வரைய போகிறோம் அப்படின்றத நம்ம எலிவேஷன் நம்ம திங்கிங்கில் இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கமெண்ட்ஸில் யூஸ் பண்ணி மாற்றி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ரூஃப் அண்ட் ஃப்ளோரில் எப்படிலாம் நம்ம வரைகிறது அப்படின்றத பார்த்தோம். ஃபர்தர் வீடியோஸில் அடுத்தடுத்த அப்டேட்டை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.